Hello everyone. Periodic properties பேஸ் பண்ணி CSIRல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டது ஒரு சிம்பிளான கொஸ்டின். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The size of the d orbitals in silicon, phosphorus, sulfur and chlorine follows the order அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு சிலிக்கான், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின். சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14. ஓகேங்களா? அப்படி சிலிக்கான், ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15, சல்ஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16, குளோரினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17. ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பீரியாடிக் டேபிளில் இதெல்லாம் பி பிளாக் எலமெண்ட்ஸில் வரும் இல்லைங்களா? அப்போது நம்ம படிச்சிருப்போம் ஜென்ரல் பீரியாடிக் ட்ரெண்டு அட்டாமிக் ரேடியஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்போது பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? எதனால்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால். டாப் டு பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்? அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் போகும்பொழுது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ சிலிக்கான், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பீரியாடிக் டேபிளில் எந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது? லெஃப்ட் டு ரைட் போகுது இல்லைங்களா? லெஃப்டிலேருந்து ரைட் மூவ் ஆகுது. டாப் டு பாட்டம் அப்படி கொடுக்கல, லெஃப்ட் டு ரைட். ஸோ 14, 15, 16, 17 அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது லெஃப்ட் டு ரைட்டு. அப்போ என்ன ஆகும்? அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது இருக்கிறதுலே எதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்? குளோரினுக்கு தான் இல்லைங்களா? குளோரின் அப்படிங்கும்போது இந்த எண்ட்லேயே வந்து லாஸ்ட் இருக்குது. இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரும்போது லாஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் டு ரைட்டு அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுக்கு தான் வந்து ரொம்ப லோவஸ்ட்டு ரேடியஸ் இருக்கும் சல்ஃபரை கம்பேர் பண்ணும்பொழுது. சல்ஃபருக்கு வந்து ஃபாஸ்பரஸ் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். சிலிக்கான் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரேடியா இருக்கிற மாதிரி ஆப்ஷன் சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் பாருங்களேன். சிலிக்கானுக்கு வந்து ரேடியஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். நீங்கள் கொஷின் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். த சைஸ் ஆஃப் த டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்னாகும் அப்படின்னா டி ஆர்பிட்டால் வந்து இந்த சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரினில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது, பட் எம்டியாக இருக்குது. இப்போ சிலிக்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3s2 3p2ன்னு வருங்களா? 3p2 எதுக்கு வரும்? சிலிக்கானுக்கு. ஓகே, 3p2ன்னு வரும். ஃபாஸ்பரஸ்க்கு வந்து 3p3. ஓகேங்களா? சல்ஃபருக்கு 3p4. குளோரினுக்கு வந்து 3p5. ஓகேவா? அங்கே வந்து எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் தான் இருக்குது. டி ஆர்பிட்டால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்குது, பட் எம்டியாக இருக்குது. அப்போது இந்த கான்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால சைஸ் டிக்ரீஸ் ஆகுது லெஃப்ட் டு ரைட்டு. அதில் இந்த டி ஆர்பிட்டாலோட சைஸும் சேர்ந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது அங்கே இருக்கிற டி ஆர்பிட்டாலோட சைஸுமே வந்து பார்த்திங்க என்னென்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து அட்டாமிக் ரேடி பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.